ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ மூலமாக உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ட்ரிப் தான் நாங்கள் போயிருந்தோம். அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிப் பைக்கில் போயிருந்தால் இன்னும் கூட ஜாலியாக இருந்திருக்கும். பட் நாங்கள் அன்றைக்கி காரில் தான் போனோம். நான், என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் ரூபி, கௌதம், நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். செம்ம ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். மாஸ்க் எல்லோரும் கண்டிப்பாக போடணும் அப்படின்ற ஒரு நல்ல அறிவுரையை கூறிவிட்டு இந்த விலாகை நான் கண்டினியூ செய்கிறேன். நாங்கள் எங்கே போயிருந்தோம்னா ராமேஸ்வரம் தான் போயிருந்தோம். எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இவ ஒருத்தி மட்டும்தான், அவள் மட்டும் தனியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த ட்ரிப் கரெக்டாக பொங்கலுக்கு மறுநாள், அதாவது மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் அந்த ட்ரிப் நாங்கள் போயிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு ட்ரிப் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நாங்கள் போகணும்னு நினச்ச ட்ரிப் இது கிடையாது, அது கேன்சல் ஆயிடுச்சு. ரொம்ப வருஷமாக அங்கே போகணும்னு நினச்சிட்ருக்கோம். பட் எங்களால் முடியல. அது ஏன்னு சுத்தமாக தெரியல. ஏதாவது ஒன்று நடந்து அங்கே நாங்கள் போக முடியாத மாதிரி ஆயிடுது. இது நாங்கள் சடனாக முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக கன்னியாகுமரி இல்லைனா திருச்செந்தூர் தான் போகலான்னு நினச்சோம். பட் அங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ராமேஸ்வரம் கோயிலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் அதை சுற்றி இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் கிளம்புனோம். ரூபிக்கு காரில் போகிறது சேராது. அதான் அவளுக்கு ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டி இருக்கோம் சாப்பிட்றலான்னு சொல்லி. காலையில் சாப்பிடல, இப்போ மணி 8:30 ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டா சரியாக இருக்கும். இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குது, நான் காமிக்கிறேன். இங்கே உட்காந்து சாப்பிட்ற போகிறோம். அம்மா புளியோதரை செஞ்சு கொடுத்துட்டாங்க, அதையே சாப்பிட்டோம். பாட்டு வேற பின்னாடி ஓடுது, காப்பிரைட் ப்ராப்ளம் வராமல் தான் சரிதான். எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் தெரியும். அடுத்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல, வழக்கம் போல் மறந்துட்டேன். நாங்கள் கோயில் குளம்னு சுற்றினோமோ இல்லையோ, நல்ல ஊர் சுற்றி பார்த்தோம். எனக்கு பொதுவாகவே லாங் ட்ரைவ் போகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பைக்கில் தான் இது வரைக்கும் லாங் ட்ரைவ் போயிருக்கேன். இது காரில் போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு லாங் ட்ரைவ் போகிறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபைனலி பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். கோயில் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். பட் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அதையாச்சும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அங்கே போனோம். இங்கே சத்திரக்குடி டோல்கேட் தாண்டிட்டோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டரில் உத்திரகோசமலை கோயில் வருது. எப்படியும் கோயில் மூடி இருப்பாங்க. அங்கே உள்ளே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட். கோபுர தரிசனம் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் சேதுக்கரைக்கு தான் போனோம். அங்கே ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எப்படியும் கோயில் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். க்ளோஸ் பண்ணி இருக்கிறப்போ நம்ம போனால் என்ன பண்ண முடியும்? அங்கே பக்கத்தில் இருக்கிற கடல்லையாச்சும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் போனோம். வேறு யாரும் இல்லை, கத்துனது நான் தான். என்னமோ குழந்தை கையில் குச்சி மிட்டாய் கிடைச்ச மாதிரி கத்துறேன். நான் எப்பயுமே கொஞ்சம் ஓவராகவே எக்ஸைட் ஆயிடுவேன். அதனால தான் இப்படி கத்துறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. நேரம் அசந்து தூங்கியிருந்தேன், அதுக்குள்ளே எங்கேயோ கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. என்ன சாமி? சேதுக்கரையா? சரி, இப்போ நாங்கள் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த சவுண்டே கொஞ்சம் வயிற்ற கிடக்குது. வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நாங்கள் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். அம்மா
காலை நினச்சிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கலான்னு தோணுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலை விஷயமாக அந்த சைடு கொஞ்சம் அடிக்கடி வருவாங்க. அதனால் வந்து பெஸ்ட்டு கடை எதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வசந்தம் வெஜ் அப்படின்ற ஒரு கடைக்கு தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். அங்கே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக குசி பீச்சுக்கு தான் போனோம். வந்து குசி பீச்சுக்கு வந்துட்டோம். எங்கேயாச்சும் குளிக்க விட்றாங்களான்னு பார்த்தோம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கரை மட்டும்தான் இருக்குது, கடல் எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே வந்து நான் எந்த வாய்ஸ் ஓவரும் கொடுக்க போகிறதில்ல, அப்படியே நேச்சர் சவுண்ட் தான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கும் கொஞ்சம் கேட்க நல்லாயிருக்கும், அதனால தான். உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன், இப்படி 3 போஸ்டிங்க முழுசா வச்சுக்கிட்டு நாயா அலையிறேன். இதை புதுசா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துங்க. டிஸ்கஷன் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை இங்கே கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இங்கே வந்து மீன் வந்து பொரிச்சு வித்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்குது. ரூபி வந்து அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஆ நீங்கள் நாங்கள் வந்து பணியாரம் சாப்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் வந்து கறி சாப்பிட மாட்டோம். அதனால் நல்லாயிருக்கு, எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருக்குது. அங்கேருந்து கிளம்பி நாங்கள் நேராக பாம்பன் பாலம் தான் போனோம். ராமேஸ்வரம் வந்துட்டு பாம்பன் பாலம் பார்க்காம போனால் எப்படி, அதனால தான். நாங்கள் வந்து இப்போ பாம்பன் பாலத்துக்கு மேலே தான் நடந்துகிட்ருக்கோம். கேட்குதான்னு தெரியல, பட் பேசுகிறேன். இல்லைன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். காரில் போனால் இங்கே நிப்பாட்டினா ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் முன்னாடியே கார் நிப்பாட்டிட்டோம். இங்கே நின்றுட்டுலாம் இருக்கோம். அதனால் நாங்கள் சும்மா நடந்து போயிட்டு அப்படியே வருவோம்னு சொல்லி இங்கே வந்து பாலம் கட்டிட்டு இருக்காங்க. மேம்பாலம் போட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் நடக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப தூரம் போகுது, லேட் ஆயிருமோன்னு தோணுச்சு. அதனால தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கௌதம் மட்டும் கார் எடுக்க போயிருக்கான். அதோ தெரிகிறான். அவ்வளோ டைம் இல்லை அதனால். பாம்பன் பாலத்துக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்துருச்சு. ஹோட்டலை தேடி போயிட்டு இருந்தப்போ என்னோடய ஃபேவரட் மாங்காய் சாப்பிட்டுக்கிட்டே போனேன். ஹோட்டலும் வந்துருச்சு. இங்கே தான் இப்போ சாப்பிட வந்திருக்கோம் மதியம். ராமேஸ்வரம் போனால் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் நேம் வந்து ஆரியாஸ்.
அவங்க வந்து ட்ரஸ்ட் மாதிரி நடத்துகிறாங்க போல். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்தால் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். உனக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தனுஷ்கோடி போகலான்னு தான் நினச்சிருந்தோம். பட் ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டி சொல்லிட்டாங்க, அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கு, உங்களால் போக முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால் அங்கேருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா அன்னைக்கு வந்து லெச்சோட பர்த்டே, அதனால் அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் அவகிட்ட சொல்லவே இல்லை. கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். எங்கள் வீட்டு கடைக்குட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷன். ஆக்சுவலாக எப்போயுமே வந்து காலையிலே நான் அங்கே போயிடுவேன். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையிலேருந்தே நாங்கள் சொல்ல மாட்டோம். எப்போயுமே வருஷம் வந்து கேக் வாங்கலை, சும்மா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிடுவேன். ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அதனால் வந்து அவள் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இந்த தடவை நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். பாம்பன் பாலத்துக்கு மேலே நாங்கள் போயிட்டுருக்கும்போது நாங்கள் வர்றதுக்கு நைட் ஆயிரும், 10:30 மணி ஆயிரும். அதனால் நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். பட் தனுஷ்கோடி போகிறது கேன்சல் ஆனதுனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிட்டோம். அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் நினைக்கிறோம். பட் உண்மை என்னன்னு தெரியல. அப்படியே போகிற வழியிலேயே அவளுக்காக கேக் வாங்கிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். கேக் வெட்டிட்டு உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டாயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு வரணும். அதனால் அங்கேருந்து நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். அன்றைக்கி டே ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நீங்களும் எப்போயுமே ஹாப்பியாக இருங்க. மனசில் ஏதாவது கவலை இருந்தால் கூட அதை தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு எப்போயுமே ஹாப்பியாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தன்னால் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.